வெல்கம் டு மொஹபத் நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சேமியா வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பிரியாணி செஞ்சுருப்போம். இது புது வகையாக சேமியா வச்சு எப்படி பிரியாணி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அதுக்கு என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் தேவையான அளவு ஒரு 3 கரண்டி விட்டுக்கிறேன். 3 குழிக்கரண்டி அளவு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன். எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கிட்ட பிறகு அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அறுத்து வச்சுருக்க வெங்காயம் நான் 1.5 பேக்கெட்டுக்காக 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதுக்கு இப்போ கூடவே நல்லா வதங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஆட் பண்ணிப்பேன் நான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. புதினா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/4 கப்புக்கு தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தயிர். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்றாப்புல நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எறா ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எறா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை மட்டன் கைமா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இல்லைனா நீங்கள் சிம்பிளாக வெஜிடேபிள் போட்டும் செய்யலாம். அப்படி இல்லைனா வெறும் ப்ளைனாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ எறா ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நான்வெஜ்ஜாக தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, வெஜிடேபிளும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வெறும் ப்ளைனாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதில் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எறா நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு நான் குக் பண்ணுறேன். இப்போ தண்ணி நான் ஒரு கிளாஸ் அளவு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். தண்ணி 1.5 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1.5 பேக்கெட் சேமியா ஆட் பண்ணதுனால நான் இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் அணில் சேமியா தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அணில் சேமியா வறுக்காதது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரோஸ்டட் கிடையாது. இந்த அணில் சேமியாவில் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அப்போ தான் உதிரியாக நல்லா பொலன்னு இருக்கும். நல்லா பார்க்கவும் உதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா இந்த சேமியாவோட ஆட் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு சிம்மில் வச்சு மிதமான சூட்டில் இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிட போகிறேன். மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன்.
பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் தம்மில் விட்டுருங்க. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே திறக்காமல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஈஸியான முறையில் சேமியா பிரியாணி செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சேமியா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.